வணக்கம் நண்பர்களே! உங்களுக்கு ஏற்படுற ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்காக, ஒரு பெஸ்ட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல 2 ஷாம்பூவ தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அது என்னென்ன ஷாம்பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த் ஆனின் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் கிளினிக் பிளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஹெல்த் ஷாம்பூ. இந்த 2 ஷாம்பூல எது வந்து பெஸ்ட்டா நம்மளோட ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, இந்த 2 ஷாம்பூவோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன? நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கேல்ப்பா இருக்கும். சில பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப்பா இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரிஸி ஹேரா இருக்கும். அவங்கவங்க ஸ்கேல்ப் டைப்க்கு ஏத்த மாரி, எந்தெந்த ஷாம்பூ வந்து எந்தெந்த ஹேர் டைப் உள்ளவங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, இந்த 2 ஷாம்பூவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கம்பேர் பண்ணி, எண்டுல இந்த 2 ஷாம்பூல எது வந்து ஹேர் ஃபாலுக்கான பெஸ்ட் ஷாம்பூ அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மாமாஎர்த் ஆனின் ஷாம்பூ. இத பத்தி பார்க்கலாம். இந்த ஷாம்பு வந்து ஜென்ரலா எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹேர்ல ஏற்படுற பிரேக்கரேஜ வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், அந்த பிரேக்கரேஜ்னால ஏற்படுற ஹேர் ஃபால வந்து ரெடியூஸ் பண்றதுக்காகவும், இந்த ஹேர் ஷாம்பூ வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பூல உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட், பிளான்ட் கெரக்டின், வீட் அமினோ ஆசிட், ஜோ அமினோ ஆசிட். இந்த ஷாம்பூல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா, ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட். இது ஆனியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்கிரீடியன்ட். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ஃபைபர வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த ஆன்டி எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்க்க போறது பிளான்ட் கெரட்டின். இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஹேர வந்து ஸ்மூத் ஆக்குறதுக்கும், நம்மளோட ஹேர்ல ஏற்படுற பிரேக்கரேஜ வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த வீட் அண்ட் சோ அமினோ ஆசிட். இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து மாய்ஸ்சர வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போற ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக் பிளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஹெல்த் ஷாம்பு. இந்த ஷாம்பு பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பல வருஷமா எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சும் இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இத எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹேர்ல ஏற்படுற பிரேக்கரேஜ வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த ஷாம்பு வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாம்புல உள்ள முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் புரோட்டீன், கிளீன்சிங் இன்கிரீடியன்ட்ஸ், கண்டிஷனிங் ஏஜென்ட் இதெல்லாம் இந்த ஷாம்புல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் சொல்லலாம். இந்த ஷாம்புல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் தான் இந்த மில்க் புரோட்டீன சொல்லலாம். இந்த மில்க் புரோட்டீன் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஹேர வந்து ஸ்மூத்தான ஒரு ஃபீல் குடுக்குறதுக்காக இந்த மில்க் புரோட்டீன் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனிங் இன்கிரீடியன்ட். இந்த கண்டிஷனிங் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம கோம்பெல்லாம் நம்ம ஸ்கேல்ப்ல வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து சிக்கும். இது மாரி சிக்கல்லாம் ஏற்படாம, இந்த ஷாம்பு வந்து அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கோம்பு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா உங்களால அந்த தலையெல்லாம் சீவ முடியும். பெருசா எந்த சிக்கலும் வந்து உங்களோட முடியில இருக்காது. அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளீன்சிங் இன்கிரீடியன்ட்ஸ். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்றதுக்கு இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த 2 ஷாம்போட கிளீனிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து மாமாஎர்த் ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாடரேட்டரா தான் கிளீன் குடுக்குது. அதே இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்ப வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களோட ஸ்கேல்ப்ல உள்ள மொத்த அழுக்கையும் வந்து இந்த ஷாம்பு வந்து ரிமூவ் பண்ணுது. உங்களோட ஸ்கேல்ப் டைப் என்னென்ன, உங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கு எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க ட்ரை ஹேரா இருந்தீங்கன்னா, மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பு வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதே நீங்க ஆயிலி ஹேரா இருந்தீங்கன்னா, இந்த கிளினிக் பிளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஒரு டேமேஜ்டு ஹேரா இருந்தா, இந்த மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பு வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து இது மாரியான ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து டெய்லி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த ஷாம்பு உங்களுக்கு பெட்டரு? நீங்க வந்து ட்ரை ஹேரா இருந்தீங்கன்னா, டெய்லி மாமாஎர்த் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதே உங்களோட ஹேர் டைப் வந்து நார்மல் அண்ட் ஆயிலியா இருந்தா, இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண முடியும். இந்த 2 ஷாம்பு கம்பேர் பண்ணும்போது, ஹேர் ஷார்ப்னஸ்க்கு எந்த ஷாம்பு வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். கிளினிக் பிளஸ் கம்பேர் பண்ணும்போது மாமாஎர்த் பெட்டரா இருக்கும். கிளினிக் பிளஸ் வந்து என்னதான் ஒரு ஸ்மூத் ஃபீலிங் குடுத்தாலும் கூட, அது வந்து மோஸ்ட்லி வந்து நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபீல்லாம் ட்ரை ஆக்கிரும். நம்மளோட ஸ்கேல்ப்லாம் ட்ரை ஆக்கிரும். அதனால இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு வந்து ஸ்மூத்தாக்கும். இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அது கூடவே சேர்த்து கண்டிஷனிங் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக் பிளஸ விட இந்த மாமாஎர்த் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஷார்ப்னஸ்க்குலாம் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அடுத்து இந்த 2 ஷாம்பூவோட ஃபோம் கம்பேரிசன் பார்ப்போம். இந்த மாமாஎர்த்ல பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாடரேட்டரா தான் இருக்கும். அதே இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது, ஃபோம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபோம் அதிகமா இருந்தா, அதிகமா கிளீன் பண்ணுது அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுக்கு அப்படி இல்ல. இந்த ஃபோம்ங்கிறது எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா, அந்தந்த ஷாம்பூவ ஃபார்முலேட் பண்றதுக்காக பேஸ் பண்ண அந்த ஃபார்முலாவ டிபெண்ட் பண்ணி ஃபோம் அதிகமா வரும், கம்மியா வரும். இந்த 2 ஷாம்பு கம்பேர் பண்ணும்போது, இந்த 2 ஷாம்புல உள்ள ஃப்ராக்ரன்ஸ வந்து கம்பேரிசன் பண்ணுவோம். என்னதான் பார்த்தீங்கன்னா, இந்த மாமாஎர்த்ல உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆனியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் கூட, ஒரு ஸ்ட்ராங்கான ஆயில் ஸ்மெல் இருக்காது. இந்த மாமாஎர்த் வேற எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்டான ஒரு பிளசன்ட்டான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அதே இந்த கிளினிக் பிளஸ் பார்க்கும்போது, ஒரு கிளாசிக் ஷாம்பு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும்.
இந்த 2 ஷாம்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மாமா எர்த்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களோட ஸ்கேல்ப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்டான கிளீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ட்ரை ஸ்கேல்ப் டைப் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும். இந்த ஷாம்புல உள்ள முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ்னா ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர்ல ஏற்படுற டேமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் பண்ணி ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. மாமா எர்த்ல உள்ள கான்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, யார் யாரெல்லாம் ஆயிலி ஸ்கேல்ப்பா இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாமா எர்த் வந்து சூட்டபிளா இருக்காது. அடுத்து இந்த கிளினிப்ளஸ் ஷாம்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ். இந்த ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப்ல உள்ள அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா ஃபீல் கொடுக்கும். இந்த ஷாம்போட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அதாவது எல்லா கடையிலையுமே எல்லா ஸ்டோர்லையுமே இந்த கிளினிப்ளஸ் ஷாம்புவை நம்மளால் பார்க்க முடியும். இதில் உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஹேரா இருந்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கூடவே கண்டிஷனும் யூஸ் பண்ணணும். கன்க்ளூஷனா உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ட்ரை டேமேஜ்டு ஹேராக இருந்தால் மாமா எர்த் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து நார்மல் அண்ட் ஆயிலியாக இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிளினிப்ளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்.